தமிழகத்தை தொடர்ந்து கர்நாடகாவில் மா கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் மாம்பழங்களை கொட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் திருலோகசுந்தர் வழங்க கேட்கலாம். திருலோகசுந்தர், அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன, சொல்லுங்க. நாடு முழுவதும் இந்த ஆண்டு மா உற்பத்தியானது அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக தென் மாநிலங்களான தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் மா உற்பத்தி அதிகரித்ததன் காரணமாக உரிய கொள்முதல் விலை கிடைக்காததால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் ஆந்திர மாநிலத்தில் உடனடியாக ஆந்திர அரசு நடவடிக்கை எடுத்து அங்குள்ள விவசாயிகளுக்கு மா கொள்முதல் செய்யக்கூடிய நிறுவனங்கள் 8 ரூபாயும், ஆந்திர அரசு 4 ரூபாயும் மானியமாக வழங்குவதாக அறிவிக்கப்பட்டு ஒரு கிலோ 12 ரூபாய்க்கு அங்கு மா கொள்முதல் செய்யப்படுகிறது. அதே சமயம் தமிழகத்திலிருந்து ஆந்திராவிற்குள் வரக்கூடிய மாம்பழங்களை தடுத்து நிறுத்தவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதையடுத்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா ஆந்திர முதல்வரினுடைய இந்த முடிவை திரும்பப் பெற வேண்டும் என கடிதம் எழுதியிருக்கிறார். அதே சமயம் மத்திய அரசுக்கும் மா கொள்முதல் விலையை நிர்ணயிக்க வேண்டும், நிவாரணம் வழங்க வேண்டும் என ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். அந்த அடிப்படையில் மத்திய வேளாண் துறை அமைச்சர் கர்நாடக வேளாண் துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு அங்கு உற்பத்தி செய்யப்பட்டுள்ள 2 லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழங்களின் கொள்முதல் விலையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை ஈடு செய்யும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரணம் வழங்குவது என திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் மாம்பழத்திற்கு உரிய விலை கிடைக்காததை கண்டித்து கர்நாடக மாநிலம் கோலாறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொண்டராஜனஹள்ளி பகுதியில் பெங்களூர் திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் மாம்பழங்களை கொட்டி அங்கு உள்ள விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெங்களூரிலிருந்து சென்னை திருப்பதி செல்லக்கூடிய முக்கிய தேசிய நெடுஞ்சாலையில் விவசாயிகள் டிராக்டர் வாகனங்களில் பல டன் மாம்பழங்களை கொண்டு சாலை முழுவதும் கொட்டி அங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதனால் அங்கு பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மிக நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றனர். இதை அடுத்து அங்கு வந்த போலீசார் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலையில் கொட்டியிருந்த மாம்பழங்களை ஜேசிபி வாகனம் மூலம் அப்புறப்படுத்தி அங்கு போக்குவரத்தை சீர் செய்திருக்கிறார்கள். தமிழகத்தை தொடர்ந்து கர்நாடக மாநிலத்திலும் தற்பொழுது மாவிற்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய வலியுறுத்தி அது போராட்டமானது வலுத்திருக்கிறது. கர்நாடகாவில் அடுத்தடுத்து அரசு சார்பில் மா கொள்முதல் விலை நிர்ணயம் செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மாம்பழங்களை கொட்டி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி திருலோகசுந்தர்.